BSNL முறைகேட்டு வழக்கில் தயாநிதியின் முன்னாள் செயலாளர், சன் டிவி அதிகாரி மற்றும் ஊழியருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது. மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சராக தயாநிதி இருந்தபோது தனக்கு ஒதுக்கப்பட்ட தொலைபேசி இணைப்புகளை சன் டிவிக்கு அளித்து அதன் மூலம் 440 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக சன் தொலைக்காட்சி தொழில்நுட்ப அதிகாரி கண்ணன், எலக்ட்ரீஷியன் ரவி மற்றும் தயாநிதியின் முன்னாள் தனிச் செயலாளர் கௌதமன் ஆகிய 3 பேரை சிபிஐ கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது. 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்கும் மனுவை சிபிஐ நீதிமன்றம் செவ்வாயன்று தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் தங்களை ஜாமீனில் விடுவிக்க வேண்டுமென்று குற்றம் சாட்டப்பட்ட 3 தரப்பில் தாக்கல் செய்திருந்த மனு புதனன்று சிபிஐ நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி, புலன் விசாரணை முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது என்றும் இதுவரை சன் குழுமம் நிறுவனத்தில்தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வேலை பார்த்தனர் என்பதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது அதிகாரத்தை செலுத்தி சாட்சியத்தை அழிக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் சிபிஐ தரப்பு காவல் கோரிய மனுவை தள்ளுபடி செய்ததால் ஜாமீன் தர வேண்டும் என்று கருதக்கூடாது என்றும் இது வழக்கை பொறுத்தது என்றும் கூறி 3 பேரின் ஜாமீன் மனுவை நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.